வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டிய பொறுத்தமட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல கிட்டத்தட்ட ஒரு 22,000 வரைக்கும் அது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு, கிட்டத்தட்ட இப்ப தற்சமயம் 21,700, 800 பக்கம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியோடைய ஒரு பொசிஷனல் சப்போர்ட் இப்போதைக்கு வந்து 21,000 பக்கம் தான் இருக்கு. நிஃப்டி ஃபால் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் பிரகாரம் 21,000க்கு கீழ டே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா, ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து ட்ரேட் ஆச்சுன்னு சொன்னா, அதுவும் லோயர் லோல ட்ரேட் ஆச்சுன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் அப்பதான் இருக்கு. அது வரைக்கும் வந்து பை அண்ட் டிப்ஸ் இருக்கலாம். இன்டர்மீடியேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து 21,400 பட் மைனர் பிரேக் அவுட்ங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணிக்கலாம். 21,000 நீங்க வந்து மேஜரா நீங்க வந்து அதுக்கு கீழ 2 டே கேண்டில் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் தாராளமா ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பிளேயர் எல்லாம் கூட தைரியமா பெருசா கீழ விழுறதுக்கான வாய்ப்புகள் அது வரைக்கும் இல்லன்றத நம்பலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 22,400 ஒண்ணு இருக்கு, 22,800 ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ள வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸா அது பார்க்கலாம் நம்ம. ஸோ மோஸ்ட்லி 22,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கம்மினாலும் 22,400 வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேல போச்சுன்னா 22,000க்கு மேல அது வந்து டே கேண்டில்ல 2 நாள் க்ளோஸ் வச்சதுன்னா, அதே மாரி 22,400 வந்து போறதுக்கான வாய்ப்புகள். டே கேண்டில்ல க்ளோஸ் வைக்கணும் கூட அவசியம் இல்ல. உங்களுக்கு அந்த 22,000 தாண்டும் பட்சத்துல 22,400 வந்து ரீச் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தின்னு நம்ம வந்து சொல்லலாம். நெறைய சொல்லியிருக்கேன் நானு வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. ரொம்ப லாங் டர்ம் போறவங்களுக்கு வந்து பெருசா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா பணம் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா ஆல்ரெடி ரொம்பவே பீக்ல இருக்கிறதுனால, அதே நேரத்தில வொலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட டைவர்சிஃபைட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆல்ரெடி நான் ரெக்கமெண்டேஷன் குடுத்திருந்தேன். கோல்டு, சில்வர் குறிப்பா சில்வர்ல ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க ஒரு முதலீடு பண்ணி நல்லா காசு பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, சில்வர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. இங்க வந்து இப்போ நம்மளுடைய பங்குச்சந்தையில சில்வர் பீஸ்ன்னு சொல்லி இருக்கு. 1 கிராம் கூட வாங்கலாம். ரூ. 70 ரூ. 71 தான் இப்ப இருக்கு. ஸோ அத பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக நம்ம டெய்லி ஒண்ணு ஒண்ணு கூட வாங்கிட்டு வரலாம். சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ அது பின்னாடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.